Japanese language நீங்க படிக்கணும், ஜெர்மன் லாங்குவேஜ் நீங்க படிக்கணும். அதனால அமைச்சர் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறார் நினைக்கிறாங்க. நாம எப்பயுமே இரண்டு மொழி கொள்கையை தான் ஆதரிக்கிறோம். மும்மொழி கொள்கை எந்த நாளும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தமிழக அரசுடைய நிலைப்பாடு. But if you are interested, if you are happy to enjoy the other languages, Japanese படிங்க, ஜெர்மன் படிங்க, பிரெஞ்சு படிங்க, வேலைகள் உங்களுக்கு நிறைய போட்டி கிடைக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு என் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நான் சொன்னது போல உலகம் உங்களுக்கு பின்னாலே விரிந்து கிடக்கிறது. அந்த விரிந்து கிடக்கிற உலகம் என்பது உங்களுக்காக காத்து கிடக்கிறது. காத்து கிடக்கிற அந்த உலகத்திற்கு நீங்கள் செல்கிறீர்கள். செல்லுகிறவர்கள் எல்லாம் உயர்கல்விக்கு போகிறீர்கள். எம்எஸ்சி, எம்ஏ, எம்காம். யூரோப்ஸ்க்கு தான் இளைஞர்கள் ஐடி கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. பட் நவ் the Japan, the employment market is open, and Germany employment market is open, and France employment market is open. So I request all the young students and young girls to educate, to promote the other languages. That means option மட்டும்தான் நான் சொல்லி இருக்கிறேனே தவிர மூன்று மொழி கொள்கை என்பது எங்களுக்கு உடன்பாடு அல்ல. தமிழகத்தில் இருமொழி கொள்கை தான் எங்கள் உடன்பாடு. கர்நாடகாவில் ஒரு லாங்குவேஜ் தானே படிக்க சொல்றாங்க மத்திய அரசுமே. அது வேற, அவங்க புகுத்துற லாங்குவேஜே வேற இல்ல. என்ன சமஸ்கிருதம் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும் என்ற கட்டாயத்துல விதிக்கிறது. அந்த லாங்குவேஜ் எங்களுக்கு உடன்பாடு. மூன்றாவது மொழியா இந்த நீங்க சொன்ன லாங்குவேஜ் எல்லாம் கொடுத்தா ஓகே தானா சார்? அதான் படிச்சு நடந்துகிட்டு இருக்கு. என்ன புதுசா கேக்குறீங்க? நடந்துகிட்டு இருக்கு சார், நிறைய நடக்குது. சென்டர்ஸ் பாருங்க, பிரெஞ்சு சென்டர்ஸ் நிறைய இருக்குது, ஜாப்பனீஸ் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. குழந்தைங்க படிக்கணும் தானே சார், வேலை வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? அதனால இது நல்ல வழி தானே இதெல்லாம் நம்ம தேடுறது. ஆனா அந்த அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன, அந்த கொள்கையை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். மூன்றாவது மொழியை நாங்கள் திணிக்க அனுமதிக்க மாட்டோம்.